ராகு இந்த குரு பெயர்ச்சியில கடகத்தை எந்தெந்த அளவுக்கு பாடுபடுத்த போறார்? ராகு ஆல்ரெடி 8ல் இருக்காருமா. 8ல் இருக்க ராகு தான் பார்த்தீங்கல்ல ஒரு பிரபலத்தை. அரசியலில் நின்னது தான் தாமதம். சுய வாழ்க்கையெல்லாம் கூப்பிட்டு எவ்வளோ சந்தி சிரிக்க வச்சாங்க, எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க, எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க. இது பிரபலத்துக்கு மட்டும் இருந்ததில்லை. இது நிறைய கடகராசி அன்பர்களோட ஹிடன் சீக்ரசிஸ் வெளியே வந்துச்சு. அது உண்மையான நட்பா இல்லை ஒரு பெஸ்டியா, அதுக்கும் மேலே பழக்கமா, அதெல்லாம் வேண்டாம். அவங்களோட மறைக்கப்பட்ட விஷயங்கள், மறைமுக வாழ்க்கை ரகசியங்கள் வெளியே தெரியக்கூடிய காலகட்டம், சந்தி சிரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது நிறைய பிரபலங்களோட விஷயத்திலே நம்ம பார்த்தோம். அப்போ 8ல் இருக்க ராகு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இவங்களோட ஹிடன் சீக்ரசிஸ் ப்ளஸ் நிறைய இருக்குமா. அதில் திடீர் தனப்பிராப்தம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் மாற்றம், திடீர் முன்னேற்றம், அதெல்லாம் இருக்கும். ஆனால் இங்கே நம்ம எச்சரிக்கையாக மட்டும்தான் சொல்கிறோம். ஏன்னா இது குரு பயிற்சி இல்லையா. அப்போ 8ல் இருக்க ராகு செவ்வாயினோட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறான். அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அவங்க நம்மளை பார்த்தீங்கன்னா இமோஷனலி த்ரெட்டன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. கத்திரிக்காய் முத்தினா சந்தைக்கு தானங்க ஆகும் அப்படின்னு சந்தைக்கு தெரியறதுக்கான ஒரு வழியும் வாய்ப்பும் உண்டு. பூர்வீக சொத்து இருக்குது அப்படின்னா அதை பராமரிக்கணும், அதை கவனிக்கணும். அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இப்போ பெண்களாக இருக்காங்க அப்படின்னா மாங்கல்ய ஸ்தானம் 8ஆம் பாவம் அப்படின்றது, கணவரோட ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ராகு குறித்து கவனமாக இருந்தால் போதுமானதுமா.